அன்பான இனிய மதிய வணக்கம் நவுலா. இனிய மதிய வணக்கம் செல்வி நித்யானந்தன். வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை, விதை, கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரியும் நிகழ்வு கவிதை நேரம். இதுவரை நேரமும் மிகச் சிறப்பாக இந்த கவிதைகளை தட்டி கொடுத்த விஜயகௌரிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நகுலா சிவநாதன், செல்வி நித்யானந்தனுடன் வருகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி லண்டன் தமிழ் வானொலியில் கவிதை நேரம். இன்றைய கவிதை சிறப்பான ஒரு தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. அந்த தலைப்பு நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு அருமையான ஒரு தலைப்பு, தண்ணீருக்காய் திரளும் போர்முகங்கள் என்ற பொதுவான ஒரு தலைப்பினூடாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கௌரி மிக அழகாக அற்புதமாக எல்லா கவிதைகளையும் காணொளி கவிதைகளை ஆய்வு செய்த விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள் எப்படி கௌரியின் கவிதையை பார்த்து கொண்டு ஏனையவர்களின் கவிதைக்குள் வருகின்றேன். அதாவது எப்படி நாங்கள் பார்க்கிறோம்னா, இந்த தண்ணி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு தடை வந்தால் மனிதன் வாழ்க்கையை போடும். அந்த வகையிலே இந்த தலைப்புக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அழகாக சொன்னார். கார்மேகம் திரண்டு கனமழை ஒழிய நீர் கண்டு நிலமகளை வெடித்த உடல் அடங்கி விம்மி மெல்ல முடங்கி அவள் ஆரத்தழுவி அகமகள். அப்ப பாருங்கள், கார்மேகம் திரண்டு கொண்டு எங்களுக்கு கனமழை பொழியேக்குள்ள அந்த நீர் கண்டு நிலமகள் செழிக்கின்றாள். அதாவது நீர் கண்டு மகிழ்கின்றாள். அதை எப்படி நாங்க பார்க்கிறோம்டா, ஒரு புல்லை பார்க்கிறோம் அல்லது ஒரு பயிரை பார்க்கிறோம். மழை இல்லாட்டி வாடிவிடும். அந்த மழையை பெய்த உடனே ஆஹா இன்னும் அழகாகவே பூத்து நிற்கும். அப்படி பார்க்க அந்த நிலம் வெடிச்ச நிலமும் மகிழ்ச்சி அடையும், விளையும் பயிரும் அங்க செழிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால அந்த ஆற தழுவி அகமகள் என்ற ஒரு நிலை அந்த தண்ணிக்கு இருக்குது. ஏன்னு கேட்டா அந்த பயிர்கள் எல்லாம் ஒரு ஏக்கமோடு பார்த்திருக்க இப்ப தண்ணி வந்துட்டுது என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆகல ஒவ்வொரு துளி நீரும் பெறுமதி மிக்கதுதான். அடுத்தவர் சொன்னார், நேசந்தொட செழுவாழ்வு மலரும் என்றால் போர்மேகம் சூழ்ந்து புலர்ந்த பொழுதில், அதாவது நேச தொடர்பு எழுது. இப்ப பாருங்கள், மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்றால் கடல் பொங்கும் போது மழை பெய்கின்றது. அங்கே கடல் ஆவியாகி நீர் மேலே போய் மழையாக முகில்கள் மழை முகில்களாக படுகின்றன. அப்ப இரண்டுக்கும் இடையில ஒரு காந்தம் இருக்கு, ஒரு காதல் இருக்கு. ஆகவே ரெண்டுக்கும் இடையில அந்த தொடர்பை இவர் நல்ல ஒரு அறிவியல் தொடர்பை அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த மேகங்கள் எல்லாம் போர் சூழ்ந்து புலருகின்ற பொழுதில இதை எதை வெந்து அதை யோசிச்சு பார்க்க அது வெந்து வெடிக்கின்ற அந்த நிலையை பார்க்க வாழ்க்கையில எப்படி எழுதுறது, எப்படி இந்த வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகலாம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஏண்டா இன்றைக்கு ஊவுகணைகளின் வெடிப்பு இப்ப அணுலையும் வெடிச்சாச்சாமண்டு பிரேக்கிங் நியூஸ் சொல்லுது. என்னன்னு தெரியும். அப்படி வெடிச்சா அயலில் உள்ள அத்தனை நாடுகளும் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது. ஆகவே இப்படி வெடிச்சு சிதறிய இந்த கதிர்கள் எல்லாம் வானை போய் மழை நீரை தடுத்து விடுமோ என்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கின்றது. அவை நொந்து வெந்து அந்த மழை ரணமெழுதும் வாழ்வை தொடர் எழுதுகின்ற ஒரு நிலையாகவே அந்த நீரை நாங்க பார்க்கின்றோம். இப்ப தண்ணி என்ன செய்யுது, பூமிக்குள்ள ஊடுருவி வருகுது, கீழே கொண்டே இருக்குது. பூமிக்குள் ஊடுருவும் அந்த நீருக்குத்தான் இன்றைக்கு போராட்டம். ஏனென்றா நீர் எல்லா இடத்திலும் சரியா கிடைக்காது. ஆப்பிரிக்க நிலங்கள் வறண்ட பிரதேசங்கள்ல பார்த்தா நீருக்கு இவ்வளவு காத்திருப்பார்கள், ஒவ்வொரு குடமா கொண்டே சேர்ப்பார்கள். ஆகவே அந்த நீர் அழியும் நிலை வரைக்குள்ள அல்லது அது மாசுபடும் நிலை வரைக்க அல்லது அது தடுக்கப்படும் நிலை வரைக்க அவ்வளவு நீரும் மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அத்தனையுமே வசமாகி கபட நாடகமாய் பாவி மனிதர் இங்கே பாடாய்ப்படுகின்றனர். ஆமாம், வசந்த பொழுதுகள் எல்லாம் கருகி கொண்டு போயிக்க இந்த மனிதன் நீருக்கான அந்த போராட்டத்துல பார்க்க ஒரு பாவி மனிதன் இங்க பாடாய்ப்படுகிறான் என்ற ஒரு நல்ல ஒரு விடயத்தை அவர் கொண்டு வந்திருந்தார். வசந்தம் எப்போதும் சுகந்தம் தரும் என்று சொல்லுவோம். அப்படி இப்ப வசந்த கால பொழுது வரப்போகுது. ஆனால் காலநிலை மட்டும் மாற்றமாகி மழையும் குளிரும் பனிமழையும் பெய்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். ஆகவே அந்த வசந்த பொழுது வாழ்வை வசந்தமாக்குற நிலையில இப்ப கருக்கு மெறிகணைகள் மோதுவதனால்
அங்க தண்ணீர் எல்லாம் இங்கே கண்ணீராக வருகிறது. கண்ணீரும் இல்ல, ரத்த கண்ணீராகவும் இப்ப வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா 1000 பேர் ஈரான்ல செத்து என்ற ஒரு செய்தி போடுறாங்க. உண்மை போய் தெரியவில்லை. எத்தனை பேர் அந்த எவ்வளவு தண்ணீருக்காக போராடிய மக்களும் உயிருக்காக போராடிய மக்களையும் அப்படியே கண்ணீருக்காக இன்றைக்கு அந்த கண்ணீரில் கடல்ல கலக்கின்ற ஒன்றாகவே இன்றை வந்துட்டது. ஆகவே திசை தேடி போர் சிறைக்குள் மானிடர் புலம்பி அழும் விசித்திர உலகம் இது. திசை தேடி எங்க நாங்க போறோம், எங்க எல்லாம் போச்சூழலுக்குள்ள அங்கே ஓடுறோம், இஞ்சி ஓடுறோம், நாங்க பட்ட பாடெல்லாம் மனிதனுக்கு தெரிஞ்ச உண்டு. எங்களுக்கு நாங்க தாய சூழல்ல அந்த போர் எப்படி உண்டு. அவை புலம்பி அழும் விசித்திர உலகிலே நாம் இருக்கின்றோம். அப்படி பார்க்க அந்த நீருக்கு கட்டாயமாக ஒரு போர் வரக்கூடாது. நீர் எப்போதும் கிடைக்க வேண்டும். அது நீராக, தண்ணீராக, அது தாகத்தை தீர்க்கும் தண்ணீராகவும் ஒரு கொடையாகவும் பூமி தந்த இயற்கை வளத்தை யாரும் சிதைக்க கூடாது. அதனால அந்த பெய்யுற மழை நீர் கூட எங்கட கிணறுகளை நிரப்பும், குளங்களை நிரப்பும், ஆறுகளை நிரப்பி ஆகா ஓகோண்டு செழித்து வளரக்கூடிய ஒரு பூமியை இன்றைக்கு வெறிகணைகளும் குண்டு வீச்சுகளும் நாசமாக்கி கொண்டிருக்கிறத பார்க்க மிக மிக கவலையாக இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் கலந்து இவையெல்லாம் கடந்து நல்ல தண்ணீரும் கிடைத்து மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அவருடைய இந்த தண்ணீருக்காய் திரளும் முகத்தில நான் வாழ்த்திக் கொள்கிறேன். மிக சிறப்பு கௌரி, மிக்க நன்றியம்மா. மிக சிறப்பாக தட்டி கொடுத்திருந்தீர்கள். நகுலா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அபிசாவின் கவிதை புகழ் என்று இருக்கிறது. அது போன கிழமையான் வாய்ச்சிட்டேன். போன கிழமையான அது போன கிழமையான எழுத்து கவிதையில் வருபவர்கள் அடுத்து வசந்தா இருக்கிறார், ராணி சம்பந்தர். வசந்தாவை நான் வாசிக்கிறேன், ராணி சம்பந்தரை நீங்க வாசிங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு கஷ்டமாண்டா பிரச்சனை இல்லை. நான் வசந்தாண்டிய 2 பேரும் ஒவ்வொரு பந்தியா வாசிப்பான். நீங்க எடுங்க, நான் முதல் பகுதியை வாசிக்கிறேன். வசந்தாவுக்கு முதல் ராணி சம்பந்தர் இருக்கிற. அப்படியே நான் எடுத்துட்டேன், பரவாயில்லை. அதுல என்ன மாறி மாறி செய்வோம், பிரச்சனை. ராணி சம்பந்தட்டைய எடுத்துட்டு எடுப்போமா? ராணி சம்பந்தட்டைய நான் வாசிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. அடுத்த பக்கத்துல இருக்கிறது. ஓகே ஓகே, சரி வாசிங்க. தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள். இணைந்து கொள்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. மண்ணிற்கும் வெண்ணிற்குமே மழை நீரில் ஏணி கட்டி குதூகல கொண்டாட தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள் தாகம். மண்ணுக்கும் விண்ணுக்குமே மழை நீரில் ஏணி கட்டி குதூகல கொண்டாட தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள் தாகம். சுழலும் பூமி பந்தின் அதிக நீர் பரப்பின் கதாநாயகன் கடல் துளி. சுழலும் பூமி பந்தின் அதிக நீர்ப்பரப்பின் கதாநாயகன் கடல் துளி. வெப்பநிலை மாறுட ஆவி மேலே உருளும் வேகம். கடல் துளி வெப்பநிலை மாறுட ஆவி மேலே உருளும் வேகம். முட்டி மோதி கலைந்த கருமேகம் பட்ட குளிரில் கரைந்து மழை நீராக. முட்டி மோதி கலைத்த கருமேகம் பட்ட குளிரில் கரைந்து மழை நீராக. மண்ணுக்குள் கொட்டும் மோகம், மண்ணுக்குள் கொட்டும் மோகம். நீரின்றி வாடும் பயிர் போல உயிரும் உடலை விட்டு ஓடும் சோகம். நீரின்றி வாடும் பயிர் போல உயிரும் உடலை விட்டு ஓடும் சோகம். பாரினில் நீரின்றி எதுவும் அசையாது, இதுவே நன்மையும் தரும். பாரினில் நீரின்றி எதுவும் அசையாது, இதுவே நன்மை தரும். அதுவே அள்ளி கொட்டும் மழை வெள்ளமதில் தீமையும் வருமே. அதுவே அள்ளி கொட்டும் மழை வெள்ளமதில் தீமையும் வருமே. நன்றி. மிக்க நன்றி செல்வி நித்யானந்தன். ராணி சம்பந்தர் அவர் எப்படி சொல்றாருண்டா, விண்ணும் மண்ணும் அந்த மழை நீரை ஏணி கட்டி குதூகலமாக கொண்டாடுகிற ஒரு தண்ணிக்காக திரளுண்ட இந்த போர்முகங்களின் நிலையை அவர் சொல்லுகிறார். அதாவது எப்போதுமே நாங்கள் வான் பார்த்த பூமி என்று சொல்லுவோம். அதாவது வானை பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த மண்ணே நீ வாரி இறைக்காயோ அந்த நீரி என்று. அப்ப இவர் சொல்லுகிறார், ஏணி கட்டி குதூகலமாக கொண்டாடும் தண்ணிக்காய். தண்ணி வருதுன்ற ஒண்ணு மகிழ்ச்சி இருக்கும் எங்களுக்கு. நாங்க தண்ணிக்குள்ள குளிக்க, தண்ணி அடிச்சு விளையாடிக்க அந்த மகிழ்ச்சியை தானாக எங்களுக்கு துளிர்ப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இப்படியான தண்ணி வர்றதை நாங்கள் திரள் போர் மேகங்கள் ஒரு தாகம், அதாவது நாங்கள் எப்படி பார்ப்போம்டா,
எங்களுக்கு தாகத்துக்கும் தண்ணீர், வானத்தின் தாகத்துக்கும் தண்ணீர் என்று எடுத்துக்கொள்வோம். ஆகவேதான் அங்க திரளான அந்த மேகங்கள் அங்க தாகத்தை எங்களுக்கு தீர்க்கக்கூடியதாக இருப்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது, சுழலும் பூமியில அதிக நீர், அதாவது பூமியில நீர் வேணும். அந்த நீர்ப்பரப்பின் கதாநாயகனாக கடற்துளி இருக்கிறார். அதாவது கடல், குளங்கள் இவையெல்லாம் வெப்பமாக மாறி ஆவி மேல போய் அந்த உருள்ற வேகத்தில், அதாவது ஆவி மேல போய் வருகுது. இது நீர்க்கான சுழற்சி, அதாவது நாங்கள் நீரின் சுழற்சி என்று படிச்சிருப்போம் விஞ்ஞானத்துல. இப்ப இதுல எப்படி பாக்குறோம்டா, எங்களை சுத்தி கடல் இருக்குது. ஆனால் கடல் என்று ஒரு நாள் வத்தி விடுமோ என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஏண்டா சூரிய ஒளி நிறைஞ்ச ஒளியாக இருக்கீங்க. இப்ப இந்த போன முறை வந்த கடும் வெப்பம் இந்த சாதாரண கால்வாய்களை எல்லாம் வற்றி விட பண்ணக்கூடிய நிலையில யோமனில இருந்தது. அப்ப அப்படி இருந்தா ஷிப்புகளும் போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த குறைஞ்ச தண்ணியில இருந்தால் கப்பல்கள் அடிபட்டு போடும். ஆகவே அந்த தண்ணி என்றது இவ்வளவு தூரம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கொண்டு போகப்படுகிறது. சில இடங்களில உப்பு நீர் இருக்கும், அதுக்கு தண்ணி இருக்காது. ஆகவே அந்த இடத்துக்கு எல்லாம் நன்னீர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பக்குவம் கூட எங்களிடம் இருக்கிறது. அதனால அந்த கடற்துளி வெப்பநிலையா மாறி மேல போனாலும் மீண்டும் அவை கீழே இறங்கக்கூடிய நிலைக்குத்தான் இயற்கை வச்சிருக்கிறது. இப்பொழுது அவ சொல்லுறா எப்படி என்றா, முட்டி மோதி அந்த கருமேகம் முட்டி மோதித்தான் அந்த மழை நீர் கவிழ்க்கிறது, அதாவது பெய்கிறது. அதாவது வானம் கவிழ்த்தது மழை என்று அழகான ஒரு தமிழ்ல சொல்லுவார்கள். வானம் கவிழ்த்தது, அதாவது மழையை பொழிய செய்கின்றது. அந்த மழை நீர் அந்த மண்ணுக்குள் சேருகிறது. இப்படி சேரும்போதுதான் எங்களுக்கு தாவரம் வாழுது, உயிரும் வாழுது. எங்களோட சோகங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய அளவுக்கு அந்த மழை நீர் இருக்கின்றது. அடுத்தது சொல்லுகிறார், நீரின்றி வாடும் பயிர் போல உயிரும் உடலை விட்டு ஓடும் சோகம். எப்போதும் உயிர் உடலை விட்டு போகக்கூடிய சோகம் எங்களுக்கு நீர் இல்லாட்டியும் இருக்கும். தாகத்தை 20 நாள் 21 நாள் நாங்கள் தண்ணி இல்லாம இருக்க மீண்டும் இருக்கலாமோ இல்லை. அப்ப உடல் எங்களை விட்டு ஓடிடக்கூடிய சோகம் எங்கள்கிட்ட இருக்குது. பாரினில் நீரின்றி எதுவுமே அசையாது. நிச்சயம் அந்த நீரின்றி தான், நீரென்றா தான் கடல் போக்குவரத்து சரி, உயிரினங்கள் சரி, பயிர்கள் சரி, ஏன் பாத்திரங்கள் கழுவவும் எத்தனை உடுப்புத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த நீர் தான் பயன்படுகிறதை அழகாக சொல்றாரு. என்னண்டா, பாரினில் நீரின்றி எதுவும் அசையாது. எனவே நன்மை தரும் அந்த நீர், அது மழையாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் அள்ளி கொட்டும் மழை வெள்ளமதில் தீமையும் பெறுமாம். வெள்ளம் ஆங்கொன்று இங்கொன்றாக வந்தாலும் அதுல ஒரு சில தீமைகள் இருந்தாலும், ஆனா நிலத்தில் விடும் மழைத்துளி எப்போதும் நன்மையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்குமே அது பயன்படுகிறது என்பதை அழகாக சொன்னாராம். ஒரு நாணயத்துக்கு இருபக்கம் மாதிரி ரெண்டு, அதாவது மழை எதிரும் வரும். அதாவது கூடினாலும் வெள்ளமாக அழிக்கக்கூடிய நிலை இருக்கும், குறைஞ்சாலும் எங்களுக்கு போதாதண்டு இருக்கும். ஆகவே ரெண்டுக்கும் இடப்பட்ட நிலையில் வரும்போது மகிழ்ச்சி. ராணி சம்பந்தருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்து வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய. வசந்தா ஜெகதீசன். சில நேரம் இந்த கம்ப்யூட்டர் சுத்தி கொண்டு நிற்கும் என்று ராணி சம்பந்தருக்கு பக்கத்துல பாருங்க. இல்ல இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் அந்த லோட்டா இருந்தாலும் சில சுத்தி கொண்டிருக்கின்றன. ஆமா. தண்ணீருக்காய் திரளும் போர்மகங்கள் வசந்தா ஜெகதீசன். தண்ணீருக்காய் திரளும் போர்மகங்கள் வறட்சி நில போக்கிடுமே, வளமது திரண்டிடுமே, கார்மேக கருக்கலிலே கனமழை பெய்திடுமே. வறட்சி நிலை போக்கிடுமே, வளமது திரண்டிடுமே, கார்மேக கருக்கலிலே கனமழை பெய்திடுமே. காரியத்தின் சித்திகளும் கைகூடும் வெற்றிகளும் திரண்டிடும் மேகமாய் தீர்வாகும் தீர்ப்புகளை. காரியத்தின் சித்திகளும் கைகூடும் வெற்றிகளும் திரண்டிடும் மேகமாய் தீர்வாகும் தீர்ப்புகளை. யுத்த நிலை நாடுகளும் போரின் வதை பாதைகளும், யுத்த நிலை நாடுகளும் போரின் வதை பாதைகளும் எதிர்ப்பு கொள்ளும் நடுநிலை ஈவிரக்கமற்ற எறிகணை எதிராட்டம். எதிர்ப்பு கொள்ளும் ஈடு நிலை ஈவிரக்கமற்ற எறிகணை எதிராட்டம். விடாமுயற்சி வினைத்திறனும் வீணற்ற பொழுதுகளின் முயற்சியும், விடாமுயற்சி வினைத்திறனும் வீணற்ற பொழுதுகளின் முயற்சியும் நிலையாகி நிதமாகி நிதர்சனமாய் நின்றுயரும். நிலையாகி நிதமாகி நிதர்சனமாய் நின்றுயரும்.
அயராத முயற்சி விட்டுட்டீங்களா? நான் வாசிக்கிறேன். அயராத முயற்சிகளின் அர்ப்பணத்து விளைவாகும். அயராத முயற்சிகளின் அர்ப்பணத்து விளைவாகும். பொழுதாகும் முயற்சியிலே புது புது யுத்தியிலே, பொழுதாகும் முயற்சியிலே புது புது யுத்தியிலே, பூத்தெழும் விளைச்சலே திரள்கின்ற மேகமாய் தீர்வாகும். பூத்தெழும் விளைச்சலே திரள்கின்ற மேகமாய் தீர்வாகும். தீர்வாகும் தினமும். தாகத்தின் தேடலுக்கு தனித்துவ மிளிர்வாகும். தாகத்தின் தேடலுக்கு தனித்துவ மிளிர்வாகும். ஞாலத்தின் நம்பிக்கை நிமிர்வு நாளாந்த செழிப்பாகும். ஞாலத்தின் நம்பிக்கை நிமிர்வு நாளாந்த செழிப்பாகும். வானத்தை வசமாக்கி வானுயர் பலமாகுமே. வானத்தை வசமாக்கி வானுயர் பலமாகுமே. வானுயர் பலமாகுமே என்று வசந்த அய்யதிசன் மிக காத்திரமான ஒரு கவிதையை படைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறோம்டா, அந்த தண்ணி வந்தால் வறட்சி போகும், வளமும் திரண்டிடும். அருமையான ஒரு சொல்லு, வளம் திரண்டிடும் என்ற சேர்ந்திடும் வளம். அந்த கார்மேக கருக்களில் அந்த கருப்பான மேகங்கள் இருக்கும்போது கனமழை பொழிந்திடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இதனால் மழை வரப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே எங்களோட காரியங்கள் கைகூடும், வெற்றிகளும் திரளும் என்று நினைச்சு கொள்ளுவோம். அந்த மேகங்கள் திரண்டெழுந்து வரும்போது அப்ப நீர் வருகிறது தானே. ஆகவே வறண்ட நிலத்துக்கு அது தீர்வாகவும் தீர்ப்பாகவும் இருக்கும் என்பதை ஓமானமாக சொல்லுகிறார். அங்கே இந்த யுத்த நில நாடுகள் போரின் வதை பாதைகள், அதாவது போருக்கான பாதைகள் வியூகங்கள் வகுக்கும் போது அங்கு ஈவிரக்கமற்ற எறிகணைகளின் தாக்கம் இருக்கும். அது சதுராட்டம், எதிராட்டம், போராட்டம் இத்தனைக்கும் மத்தியில அந்த வினைத்திறனோட கூடிய அந்த சுடுகலங்கள் அந்த நீர் பாதைகளை உடைத்தெறியும், அல்லது நீரின்றி இருக்கிற நிலங்களையெல்லாம் அந்த தொடர்புகளை அறுத்தெறியும். அதாவது ரெண்டு நிலங்களுக்கு இடையில தொடர்புகளை அப்படி பார்த்தோம்னா இந்த வீணற்ற முயற்சிகளும் நிதர்சனமான, அதாவது நிதர்சனமாகி நின்றுயரும் முயற்சிகளும் அர்ப்பணித்து விளைவாகும். அது நாங்கள் அர்ப்பணித்து இதுக்காக செய்கிறதெல்லாம் இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். இதனால இந்த புது புது முயற்சிகள், அதாவது நாங்கள் ஒவ்வொரு யுத்திகளையும் நீரை எப்படி பேணலாம், எப்படி அந்த விளைச்சலுக்கு அந்த நீரை பாய்ச்சலாம், அப்படியான ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொண்டு அந்த விளைச்சல், அது பூத்தெழும் விளைச்சல், அதாவது பூமிக்கு விளைச்சல் என்பது அது பூக்கள் பூத்து காய்கள் காய்த்து இருக்கிற நிகழ்வை நாங்க பார்க்கிறோம். இப்ப உதாரணமாக நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சால் அது எப்ப பூ வரும், அப்ப பூ வந்தா தான் முத்து மண்டதை நினைச்சு வச்சிருக்கிறோம். அப்படித்தான் பூத்தெழும் விளைச்சலே திரள்கின்ற மேகமாய் தீர்வாகும். அப்ப அந்த விளைச்சல் அப்படி இருக்கேக்க மேகம் எல்லாம் எங்களுக்கு தண்ணி தந்து மகிழ்ச்சியை தந்து இருக்கிறது என்று நினைக்க அது ஒரு நிலத்துக்கு பயிருக்கு நல்ல ஒரு தீர்வாக கிடைச்சிட்டது என்று மகிழ்வோம். அதெல்லாம் தான் நான் சொல்றேன். தாகத்தின் தேடலுக்கு தனித்துவ மொழிவு. தாகம் எப்பவும் எடுக்கும் போது எங்களோட தனிய தாகத்தின் தேடல் என்றால் தனியா தண்ணி குடிக்கிறது மட்டுமில்லை, எங்களுக்கான எத்தனையோ தேடல்களுக்கெல்லாம் அந்த நீர் பயன்படுகின்றது. ஆதலால் நம்பிக்கை நிறைந்ததுதான் அந்த வாழ்க்கை. நம்பிக்கையின் நிகழ்வு தான் நாளாந்த ஒரு செழிப்புக்கும் உதவும். அதுதான் இந்த வானத்தை வசமாக்கி வானுயர பலமாகும். வானம் வசப்படும் என்று சொல்லுவார்கள். என்றால் நீங்க எங்களுக்கு அந்த வானம் வசப்படுதுன்ற கையை பிடிச்சு வச்சிருக்கிறது இல்லை. அந்த மழை நீர் எங்களுக்கு கொட்டும் போது அது எங்களுக்கு பலனை தருகிறபடியால் எங்களோட வானமும் எங்களை கையுக்கள் வசப்படும் என்று சொல்லுவோம். அப்படித்தான் அவரும் அழகாகவே அந்த வானுயர் வசந்தம், அந்த வானுயர் பலம், வசந்தமான பொழுதுகளை நினைத்து பார்த்திருக்கிறார். மிகச் சிறப்பு அருமையான கவிதை. அந்த வறட்சி நிலை போக்கிட திரண்ட மேகங்களை உவமையாக சொன்ன விடயங்கள் எல்லாம் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக சிவதர்சினி அவர்களின் கவிதை இருக்கிறது. பதிவில் வரவில்லை என்று தெரியல. இருக்குதோ தெரியல. மீண்டும் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு வரவா? பார்த்துட்டு இல்லை, இல்லை நேவிஸ் பிலிப் அவர்கள். ஓகே, இல்லை இல்லை நகலா. ஓகே, நீங்கள் ஒன்று நான் ஒன்று வாசிப்போம். ஓவார் நான் எடுக்கணும்.
சரியா? ஆ. 2311 11 கவிதை. ஆம். எடுக்கிறேன். சிவதர்சினி ராகவன். ஆமா, விடுங்கோனி. ஓ, சரி. தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள், ஆழ்கடலை கடக்கின்ற அத்தனை கப்பல்களும் அள்ளி கொணரும் நமக்காய் அத்தியாவசிய பொருட்களை. ஆழ்கடலை கடக்கின்ற அத்தனை கப்பல்களும் அள்ளி கொணரும் நமக்காய் அத்தியாவசிய பொருட்களை. அந்தோ அந்தோ எப்படி சூழ்ந்தன போர் மேகங்கள் கருந்துயர் தர, வான்முட்டிய கட்டடங்கள் உயிர்கள் பல்லாயிரம் அழிந்திட. அந்தோ எப்படி சூழ்ந்தன போர் மேகங்கள் கருந்துயர் தர, வான்முட்டிய கட்டடங்கள் உயிர்கள் பல்லாயிரம் அழிந்திட. தீப்பொறி கக்கும் விமானங்கள் 1000 மைல்கள் தாண்டும். தீப்பொறி கக்கும் விமானங்கள் 1000 மைல்கள் தாண்டும். எறிகணை வீச்சுக்களே, எறிகணை வீச்சுக்கள் என்றே அறமின்றி உயர்ந்த பொருளாதாரம். எறிகணை வீச்சுக்கள் என்றே அறமின்றி உயர்ந்த பொருளாதாரம். தண்ணீருக்காய் திரண்டன கண்ணீரை அல்லவா தந்தன. தண்ணீருக்காய் திரண்டன கண்ணீரை அல்லவா தந்தன. கையிருப்புகள் கரைய கலையுமோ நம் வாழ்வியல் கனவுகளே. கையிருப்புகள் கரைய கலையுமோ நம் வாழ்வியல் கனவுகளே. சிவதர்சினி ராகவன் அவர்கள் மிக சிறப்பான கவிதை. ஆம், ஆழ்கடலை கடக்கின்ற அத்தனை கப்பல்களும் அது தனியா தண்ணீரை மட்டும் கொண்டு வரையில எமக்கான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருகிறது. அது எப்படி பார்க்கிறோம்டா, இலங்கை போன்ற அந்த அபிவிருத்தி அடைகிற நாடுகள் இந்த போரால சரியான கஷ்டம். எப்படி என்றால் சொல்லி அதுகள் இப்ப எங்கட எண்ணெய் வேணுமென்றால் எங்கட ஜனாதிபதி நேரடியா ஈரான் கொடுக்குது என்றாலும் அவர் பெற முடியாது. என்ற கப்பல் இல்லை, அங்க போய் எடுத்துக்கொண்டு வர கப்பல்கள் அவர்கிட்ட இல்லை. அதனால ஏற்கனவே அந்த பக்கத்தால போற ஈராக் கப்பலோ அல்லது கட்டார் கப்பல் ஏதாவது ஒரு சரக்கு கப்பல் அப்படி போகும்போதுதான் இலங்கை துறைமுகத்தில இவர்களுக்கான அந்த எண்ணெய் விநியோகம் கிடைக்கிறது. ஆனால் இப்படி வறுமைப்பட்ட நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இந்த எண்ணெய் கொண்டு வர அந்த அத்தியாவசிய பொருட்களோடு அந்த எண்ணெய்கள் கொண்டு வரதான் வழியில வேண்டுவினம். அப்படியான நிலை இப்பொழுது இல்லாத நிலை வரைக்க எங்கட நாடும் ஆபத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்கட நாடு மட்டும் இல்லை, அந்த வியட்நாம் போன்ற அந்த கஷ்டப்பட்ட நாடுகள், அதாவது அபிவிருத்தி அடைந்து வர நாடுகளுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்று இங்கு அறிவியலாளர்கள் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, எப்படி சூழ்ந்தன போர் மேகங்கள். ஆமாம், அதாவது போர் மேகம் சூழும் போது அது வான்முட்டிய கட்டடங்கள் பல்லாயிரம் உயிர்கள் அழிந்துடு. அந்த எப்படி சூழ்ந்தன போர் மேகம். இப்ப சண்டை நடக்கிறீங்க, அந்த சண்டைய பாக்க கட்டிடம் எல்லாம் பொட்டப்பட்டு விட்டா. இது எல்லாம் ஈரானோட இது இஸ்ரேலோட இது பாக்க இத்தனை கட்டிடம் மட்டும் இல்லை, அதுக்குள்ள இருக்கிற அத்தனை உயிர்களும் இறக்கக்கூடிய வாய்ப்பு வருது. அப்பவே இப்படி உயிர்கள் அழிந்து கொண்டு இருப்பதனால இந்த விமானங்களும் நெருப்பு பொறியோட சுடுகலன்களோட அது எல்லாம் கக்கி கொண்டு இருக்கீங்கள தீப்பொறிகளை கக்கிற விமானங்கள் 1000 மைல் இல்ல 5000 மைல் தாண்டி கூட அங்க ஏவுகணை வீச்சுக்களை வந்திருக்கா. 4000 மைல் தாண்டியே ஈரான் ஏவுகணை வந்திருக்கிறதாக செய்திகள் சொல்லுது. அவை அந்த ஏவுகணை வீச்சுக்கள் அறமின்றி உயர்ந்த பொருளாதாரம். அப்ப அதனால பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதனால ஒரு நீதி இல்லை, அறம் இல்லாத ஒரு தன்மை இருக்கிறபடியா வழியில அந்த கப்பல்களை அடிக்கும் போது அது எல்லாம் எரியுது. சாப்பாட்டு சாமான் தொடக்கம் எல்லாம், ஒயில் தொடக்கம் எல்லாம் எரியுது. இதனால நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா, தண்ணீருக்காய் திரண்டன கண்ணீரை அல்லவா தந்தன. எல்லோரும் தண்ணியை பார்த்து கொண்டு இருக்கணும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கொண்டு செல்லும் பவுசர்கள் மூலம். இப்ப அதுகள் ஒன்றும் இல்லை. ஆனா கையிருப்பின் நீர் கரைஞ்சதுண்டா எங்களோட வாழ்வியல் கனவுகள் எல்லாம் இப்படி போகும். இப்ப உதாரணமாக ஈரான் எடுத்தீங்கன்னா அவைக்கு நேரடியாக புரூன, அதாவது கிணறுகள்ல இருந்து தண்ணி இல்லை. அவைகள் கடல் நீரை, உப்பு நீரை வடிகட்டி உப்பை விட மிச்சம் வர தண்ணியை ஸ்டெர்லைஸ் பண்ணி, அதாவது மீள் சுழற்சி செய்துதான் அவர்கள் குடிநீரை எடுக்கிறார்கள். அப்ப உப்பு கடலை அண்டிய பிரதேசங்கள்ல உள்ளவை டபுள் மடங்காக அந்த தண்ணியை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் துபாய் போன்ற கட்டார் போன்ற நாடுகள்ல நீங்க நின்றீங்கன்னா தண்ணிக்கான நிலையை நாங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு ஹோட்டல்கள்ல போய் நின்றா அது டக்கண்டு கையை கழுவி கொண்டு நிற்கவே டக்கண்டு நிற்கும். ஏன்னா இந்த சேமிப்போட நாங்கள் அதை யூஸ் பண்ண வேணும் என்று அதை எழுதியிருப்பார்கள். ஆகவே அப்படி பார்க்கும்போது
இந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம்ன்றதை நாங்க நினைக்கிறோம். ஆகவே தண்ணீருக்காய் திரண்டன கண்ணீர் அல்லவா தந்தன. இன்றைக்கு தண்ணீருக்கு நின்ற மக்களுக்கு கூட இப்ப குண்டு வீச்சு எளிதுகளாக பாக்கிக்க ஒரு கண்ணீராகவே அங்க மெலிய வேண்டிய ஒரு தேவை வருகிறது. அதனால இப்படியான ஒரு கையிருப்புகள் கூட கரையக்கூடாது, சேமிப்புகள் இருக்க வேணும். ஆனால் வாழ்வியல் கனவுகளோட இந்த போர்க்கால சூழ்நிலையில உள்ள மக்கள் ஏக்கத்தோட வாழ்ற நிலையை பார்க்க தண்ணீருக்காய் திரளும் போர்மேகங்களோ என்று எண்ண வேண்டியதாக இருக்கிறது என்பதை சொல்லிய கவிதை சிவதர்சினிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக சிறப்பு நகுலா. இவ்வளவுதானே? இவ்வளவு கவிதையும் தான் இருக்கின்றது. யாராவது கேட்டுக்கொண்டிருந்த